கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம், மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம், மக்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். வெள்ளட்டும் 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 வள்ளலார் வாழ்ந்த பூமி, வள்ளலார் வாழ்ந்த பூமி. பாலாடி நகரிலே, பாலாடி நகரிலே, பண்ருட்டி ரோட்டிலே, ரயில்வே கேட்டு அருகாமையிலே ஏங்கி வரும் டாஸ்மாக் கடை, ஏங்கி மனு கொடுத்து ஓராண்டாகியம், மனு கொடுத்து ஓராண்டாகியம், அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியும், அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியும். நித்த விபத்துகள், நித்த விபத்துகள், விட்டு உயிர்ப்பலிகள் நடக்குதையா, 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 நடக்குதையா. தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. குடியிருப்பு பகுதி மக்கள், குடியிருப்பு பகுதி மக்கள், துன்ப சேரங்கள், துன்ப சேரங்கள் நடக்குதையா, நடக்குது. துன்ப சேரம் நடக்குதையா, நடக்குது. மதுக்கடைக்கு ஆட்சியா, மதுக்கடைக்கு ஆட்சியா, அகற்றிவிடு, 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 டாஸ்மாக் கடை அகற்றிவிடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், வெள்ளட்டம், வெள்ளட்டம், மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம், வெள்ளட்டம், வெள்ளட்டம். தமிழக அரசு, தமிழக அரசு இடமாற்றம் செய், இடமாற்றம் செய். பாலாஜி நகரிலே டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்றிவிடு, உடனடியாக அகற்றிவிடு. ஓராண்டு காலமாக கோரிக்கை வைத்தும் பயனில்லை. சாராய விற்க சர்க்காரா, கல்வி விற்க தனியாரா? தமிழக அரசே பதில் சொல்லு. மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக மாலை நேர ஆர்ப்பாட்டம், வெள்ளட்டம், வெள்ளட்டம். தமிழக அரசே, தமிழக அரசே வெத்தன போக்கை கைவிடு, வெத்தன போக்கை கைவிடு. தினந்தோறும் விபத்துகள் நடக்கும் பாலாஜி நகர் சாராய கடையை மாவட்ட நிர்வாகமே வேற இடத்துக்கு கொண்டு விடமாட்டோம், விடமாட்டோம். கம்யூனிஸ்ட் நாங்கள் விடமாட்டோம். மக்களை காக்க சர்க்காரா, மக்களை பணிய சர்க்காரா, கையாளியை உருவாக்க சர்க்காரா, பராசக்தி கும்பலே பதில் சொல்ல, பதில் சொல்லு. உடனடியாக அகற்றிவிடு. மக்களை
கடையை வேறு இடத்துக்கு மாற்றிவிடு. வெற்றிலை பாக்கை கைவிடு. தமிழ்நாடு சர்க்காரு ஓட்டு போட்ட மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, வடலூர் வாழ் மக்களை நிம்மதியாக வாழவிடு. வடலூர் பெண்களை ரயில்வே காட்டு பகுதியில் சுதந்திரமாக நடந்து செல்ல மாவட்ட நிர்வாகமே ஆவணம் செய், ஆவணம் செய். போராட்டம் இது ஆர்ப்பாட்டம். மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக மக்கள் நலனில் அக்கறை கொண்டு கம்யூனிஸ்டுகள் போராட்டம். வெள்ளட்டம் வெள்ளட்டம். மாவட்ட நிர்வாகமே பாலாஜி நகர் சாராய கடையை உடனடியாக அகற்றிவிடு. கைவிடு, கைவிடு. வெற்றிலை பாக்கை கைவிடு. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. சாராய விற்க சர்க்காரா, கல்வியை விற்க தனியாரா? மக்கள் ஆட்சி செய்கின்ற தமிழக அரசே பதில் சொல்லு. தினந்தோறும் உயிர் பலி, பல கல்யாணிகள். இதற்காகவா சர்க்காரு? மாவட்ட நிர்வாகமே இன்னமும் மக்களை பாக்கை கடைபிடிக்காது. எச்சரிக்கை, எச்சரிக்கை. மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக எச்சரிக்கை செய்கின்றோம். பாலாஜி நகர் டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்றிவிடு. தமிழக சர்க்காரு தூங்காதே, தூங்காதே. வடலூர் மக்களை வாழவிடு. வடலூர் மக்களை வாழவிடு. மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக மாலை நேர ஆர்ப்பாட்டம். வெள்ளட்டம் வெள்ளட்டம். தொழிலாளர்களே, பாலாஜி நகர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் சார்பாக மாலை அணிந்து பிடிக்கின்றோம் என்று பாலாஜி நகரில் உள்ள அந்த ரயில்வே கேட் அருகில் உள்ள அந்த டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி ஒரு நாளாக நாங்கள் போராடி வருகின்றோம். இன்னொரு கூட மாவட்ட நிர்வாகம் இல்லாமல் நிலை வர வேண்டும். கடல் ஓடியில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் நாங்கள் அழைத்து செல்வோம் என்று 5000 வந்துன்னா இந்த 5000 குறிப்பிட்ட அளவு டாஸ்மாக் கடைக்கு திருப்பி போயிடுது அரசாங்கத்துக்கு. இந்த நிலைமை என்பது அரவணைக்கு போகணும். நாம் அம்மையார் ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நேஷனல் ஹைவேஸ் ரோடில் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருந்தால் கடையை 500 மீட்டர் அந்தாண்ட வச்சுக்கணுங்கிற ஒரு நினைவை கொண்டாங்க. அது மாதிரி மருத்துவமனை, கோயில்கள், பள்ளிக்கூடங்கள் அப்படிலாம் இருந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகு எங்கெங்கே மக்களுக்கு இடையூறு இருக்கோ அந்த இடத்துலலாம் டாஸ்மாக் கடையை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் கடை மூலம் கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி என்பது பணம் வந்துகிட்டு இருக்கு. அது மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு அன்றாடம் மக்களுக்கான விவசாயிகள், தொழிலாளிகள், மாணவர்கள் அதே போன்ற அனைவருக்கும் பல வகையான போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் கூடுகின்ற இருக்கிற மக்களுக்கு இடையூறாக இருக்கின்ற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் உடனே அதை தலையிட்டு மார்க்சிஸ்ட் கட்சி தலையிடும். அதே போல் இந்த பாலாஜி நகரில் அந்த டாஸ்மாக் கடை இருக்குது. அந்த கடையை அகற்ற கோரி கடந்த ஆண்டில் மாவட்ட ஆட்சித்தலைவரை, மாவட்ட செயலாளர் உட்பட, மாவட்ட குழு உட்பட போய் மனு கொடுக்குறாங்க. இந்த டாஸ்மாக் கடையில் இருப்பதால என்னென்ன இடையூறு பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. அது என்ன சொல்றாங்க? பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், குடியிருக்கக்கூடிய பொதுமக்கள், அடுத்தது வியாபாரிகள், அடுத்து அங்கே
அந்த வழியை செல்லக்கூடிய வாகனங்கள், அடுத்தது ரயில்வே தண்டவாளத்தில் பொறுத்துக்கிறாங்க குடிப்ப மதுப்பிரியர்கள். இப்படியெல்லாம் தொந்தரவுகள் இருக்கிறது. எனவே அந்த கடையை அந்த இடத்தை விட்டு வேறு இடம் மாற்றணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்துட்டு வரோம். ஒரு வருஷம் ஆன பிறகு கூட அதன் பேரில் நடவடிக்கை இல்லை. எவடன் காதில் ஊதிய சங்கம் போல அந்த நடவடிக்கை என்பது மெத்தனமாக மாவட்ட நிர்வாகமே நடக்குது. இப்போ மக்கள் நாங்கள் போகின்ற போது என்ன ஒரு விஷயம்னா, எங்களுக்கு மாற்றுக் கட்சி சார்பாக தேர்தல் நிதி மற்ற நிதி வீடு வீடாக நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 25,000 வீடுகளை நாங்கள் சந்தித்தோம். அந்த சந்திக்கின்ற போது அந்தந்த பகுதியில் குறைகளை மக்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த ரேஷன்கள் இந்த கடை மதுக்கடை ஏன் எடுக்கலை நீங்கள், அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுமக்கள் சொல்கிறதா நாங்கள் செய்வோம். அந்த அடிப்படையில் அதை செய்தோம். திருப்பி ஒரு ஆண்டு ஆட்சி, ஒரு ஆண்டு ஆன பிறகு கூட நடவடிக்கை இல்லை. திருப்பி நாங்கள் மறுபடியும் நோட்டீஸ் அடித்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஏற்பாடு பண்ணுகின்ற போது அப்போ உள்ள வட்டாட்சியர் அமைதி பேச்சுவார்த்தை வாங்கன்னு சொல்லி அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிடுறாரு. நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக எல்லாமே நாங்கள் போகிறோம். அங்கே பேசுகின்ற போது எங்கள் நிலைப்பாடை நாம் சொல்கிறோம். இது மாதிரி அந்த பகுதியில், குடியிருப்பு பகுதியில் ஒரு மோசமான நிலைமை இருக்குது. மதுப்பிரியர் பூரா அங்கங்கே குடிச்சிட்டு அங்கங்கே கிடக்கிறாங்க. மது பாட்டில் பூரா உடைச்சி போடுறாங்க. பெண்களும் மாணவர்களும் வியாபாரிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப துயரப்படுறாங்க. அதனால வேறு இடம் மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம அந்த கோரிக்கை. அதேமாதிரி ரயில்வே தண்டவாளத்தில் போய் மதுப்பிரியர் அங்கே படுத்துடுறாங்க. இப்படிலாம் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை நம்ம பேச்சு வச்சுற அதிகாரிகளை சொன்னோம். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ திடீர்னு ஒரு முடிவு பண்ண முடியாது. நாங்கள் சென்னைக்கு இங்கேருந்து செய்தி சொல்லி அதுக்கு பிறகுதாங்க அதுக்கு நடவடிக்கை போக முடியும்னு அதிகாரிகள் நாங்கள் சொல்கிறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை நம்ம அப்போ பேசணும். அப்போ அதிகாரி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய வாசப்படியை அணைத்துட்டு, வடக்கு பகுதியாக இருக்கக்கூடிய வாசப்படி அணைத்துட்டு கிழக்கு பகுதியில் திறந்து விட்டணும். ஏன்னா அது ஒரு கோயில். கிழக்கு பகுதியில் தானே வாசப்படி இருக்கும். திறந்து விட்டு நாங்கள் சுற்றியும் நகரம் வச்சு அடைச்சிடணும். மதுப்பிரியெல்லாம் வந்தாங்கன்னா பாட்டை வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் தினந்தோறும் ஒரு காவலரை அங்கே நாங்கள் போட்டுறோம். போலீஸ்காரர் அங்கே இருப்பார். அதே போன்று அந்த பகுதியில் யாரும் உள்ளார இருக்காமல் நாங்கள் செய்கிறோம். தண்டவாளத்தில் யாரும் பழக மாட்டாங்கன்னு சொல்லி அந்த உறுதி என்பது எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்காங்க. அது நடக்கலை, அதுவும் மீறி போச்சு. நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் மது கடையை கொண்டு சுடுகாட்டை வச்சாலும் தேடிட்டு குடிக்க போகிறவங்க போயிடுவாங்க, அதனால் வேறு எங்கேயாவது மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ம விஷயத்தை அதெல்லாம் சொல்லணும்.